கடப்பை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கார். ஆந்திரால இருக்கார். அவர் நம்ப பெரிய ஒரு அற்புதமான மகான். பெரிய மகா புருஷர், சித்தர், ஞானி. விரைவில அவரோட இருப்பிடத்துக்கு போய் தரிசனம் பண்ண போறேன். அவர் வந்து ஒரு உபதேசம் செய்றார் தன் சீடர்களுக்காக. அந்த உபதேசம் செய்றப்போ என்ன சொல்றாரு, "நான் ஒரு மந்திரம் சொல்றேன். இந்த மந்திரத்த சொன்னா எல்லாருமே சொர்க்கத்துக்கு போலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருமே சொர்க்கத்துக்கு போலாமா? அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா கேட்கறாங்க. ஆமா சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு திருடன், ரொம்ப மோசமானவன், ரொம்ப கெட்ட எண்ணம் உள்ளவன், தப்பு பண்றான். அவன் சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போலாமா? அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா அவன் சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்றாரு. அப்ப அந்த மந்திரத்த உபதேசிக்கும்போது, அந்த வழியா போன ஒரு திருடனும் அந்த மந்திரத்த வந்து கேட்டுறாரு. கேட்டதுக்கு அப்புறம் இந்த திருடன் கேட்கிறத வந்து இன்னொரு அந்த சீடர் வந்து பார்க்குறாரு. என்னடா இவ்வளோ மோசமானவனும் வந்து ஐயா சொன்ன மந்திரத்த தெரிஞ்சுக்கிட்டானே! அப்படின்னு சொல்லி அந்த மனசுல நெனச்சுக்கிட்டு, இந்த மந்திர உபதேசம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீடர் வந்து ஐயா கிட்ட போய் கேட்குறாரு, சித்தர் ஐயா கிட்ட. நீங்க வந்து சொன்னீங்களே, நல்லவன் சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போலாம், கெட்டவன் சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போலான்னா, அப்ப நான்லாம் ஏன் நல்லவனா இருக்கணும்? தப்பு பண்றவன் மோசமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். நான் ஒழுக்கமா இருக்கேன், உங்க சீடரா இருக்கேன்றப்போ எனக்கும் பல விதமான கஷ்டங்கள்லாம் வருது. இது எந்த விதத்தில நியாயம்? இது இறைவன் செயலா? இது எப்படி வந்து நீங்க நல்லதுன்னு சொல்லுவீங்க? எல்லா மோசமானவனும் சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னா, இந்த மந்திரம் சொல்லிட்டு போலன்னா, அப்ப சாமிய கும்பிட தேவையில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு சித்தர் ஐயாகிட்ட வந்து கேட்குறாரு. Saubhagya Home and Kitchen Appliances.